சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தாட்கோ வின் திட்டங்களுக்கான நிதிகள் தவறாக பயன்படுத்தப்படுவது குறித்து லஞ்ச ஒழிப்பு துறையிடம் புகார் அளிக்க அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் பட்டியலின மற்றும் பழங்குடியின வாக்காளர்களை குறிவைத்து ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் தாட்கோ திட்டங்களின் நிதி தவறாக பயன்படுத்தப்படுவதாக கூறி மதுரை கே நகரை சேர்ந்த வழக்கறிஞர் சி. செல்வக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் ஆதாரங்களுடன் லஞ்ச ஒழிப்பு துறையில் இது சம்பந்தமாக புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் நிதி முறைகேடு குறித்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். தேர்தல் காலத்தில் நலத்திட்டங்கள், பொது நிதிகள் அல்லது அரசு இயந்திரங்கள் தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் தேவையான நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு, முறைகேடு நடந்திருப்பதாக இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கலாம், அதை அவர்கள் பரிசீலிப்பர்கள், நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது. நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என நிரூபிக்க எந்த ஆதாரங்களும் இல்லை என தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து மனுவை திரும்ப பெற்றுக்கொள்வதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்று மனுவை திரும்ப பெற அனுமதித்த நீதிபதிகள் தாட்கோ திட்டங்களின் நிதிகளை தவறாக பயன்படுத்துவது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு துறைக்கு புகார் அளிக்க மனுதாரருக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டனர்.